கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சீராகவே இருந்தது. குறிப்பாக இந்த கோடை விழா கடந்த 24ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் துவங்கியது. மலர் கண்காட்சியுடன் துவங்கிய கோடை விழா கிட்டத்தட்ட 9ஆம் நாளாக இன்று நிறைவு பெற இருக்கிறது. இந்த 9 நாட்களுமே கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்க இருக்கக்கூடிய பிரெயின் பூங்கா மற்றும் இங்க இருக்கக்கூடிய ரோஸ் கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் இங்க அமைத்திருக்கக்கூடிய தத்ரூப உருவங்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இந்த சிறப்பு ஏற்பாடுகளை கண்டு களித்து வந்த நிலையில் இன்றுடன் இந்த கோடை விழாவானது இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 62வது மலர் கண்காட்சியும் கூட இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. நிறைவு நாளான இன்று கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறக்கூடிய இந்த இடங்களில் அதிக அளவில் கூட்டமானது காணப்படுகிறது. மேலும் கோடை விழா நிறைவு பெறக்கூடிய நிலையில் இன்று பரிசளிப்பு நிகழ்ச்சிகளும் கூட நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த கோடை விழாவை காண்பதற்காக மலர் கண்காட்சியை பார்ப்பதற்காகவும் கிட்டத்தட்ட 43,000 நபர்கள் நேற்று வரை வந்திருப்பதாக சுற்றுலா நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்றும் கூட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நாளை முதல் இந்த விடுமுறை முடிந்து பள்ளிகள் துவங்க உள்ளதால் நாளை முதல் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிலையை பொறுத்தவரையில் கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்போது இங்கு நடைபெறக்கூடிய இந்த நிறைவு விழாவை கண்டுகளித்தும் இங்க இருக்கக்கூடிய அந்த தத்ரூப உருவங்கள் மற்றும் பல காய்கறி கண்காட்சிகள் மற்றும் மலர்களுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்தும் இங்க இருக்கக்கூடிய காலநிலையை அனுபவித்தும் தங்களுடைய கோடை விழாவை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள்.